தானே சீக்கிரம் வா. என்னமாமா? நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் போய் பொண்ணு அழைச்சிட்டு வர வேணாமா? ஆனா நாங்க போனா சரியா இருக்காது. முல்லையோட அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. நீ ஏன் வந்தன்னு கேட்டா சங்கடமாயிடும். அப்போ கிளம்பலாமா? சரி, நீங்க போய் வண்டிக்கிட்ட நில்லுங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். முல்லை நாங்க வந்த கார்ல தானே வருது. பொண்ணு அழைச்சிட்டு போகத்தானே வந்திய? நாங்க வெளியே வெயிட் பண்றோம். இந்த வாரம் வந்துடுறா. நாங்க இருக்கோம்மா. ஏம்மா, பொண்ணு அழைக்க தானே வந்திருக்கணும், அவையே வரல. வேற என்னத்த, மூத்த மருமங்கிற பவுச காற்றால இருக்கும். இவர்கிட்ட கேட்டா நான் வந்து தான் பொண்ணு அழைக்கணுமான்னு தானே சொன்னாலாம். இவர் சொல்றாரு. பாத்தியாத்த கொழுப்ப. இத்தனைக்கும் நான் அவங்க வீட்டுக்கு போனப்ப படிப்படியா சொல்லிட்டு வந்தேன், பொண்ணழைக்க கண்டிப்பா நீ தான் தானே வரணும்னு. மண்டே ஆட்டிட்டு நேரத்துக்கு எப்படி பண்ணிட்டா பாத்தீங்களா? அந்த அக்கா தான் வரும்னு நானும் நினைச்சேன். ஏன் அந்த அக்கா இப்படி பண்ணுது? இதுதான் அவ குணம். நீ தான் நம்ப மாட்டேன்னு சொன்ன, இப்ப புரியுதா? இந்த கல்யாணம் முடிவு பண்ண நாள்ல இருந்தே அவ சரியில்லை. மறுபடியும் நான் சொல்ற முல்ல, அவகிட்ட பார்த்து சூதானமா நடந்துக்கும். அவ ஆள் சரி கிடையாது. இதுக்கு மேலேயும் புரியலன்னா நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பார்வதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க ஜெகா தம்பிலாம் காத்துட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்க. கிளம்புங்கம்மா, நீங்களும் கிளம்புங்க. அந்த பையெல்லாம் எடுத்துக்கோங்க, வேலை போயிருங்க. சரிம்மா, வரேன். சரி வாங்கடி கிளம்பலாம். முல்ல பார்த்துமா, ஜாக்கிரதையா நடந்துக்கும். முல்ல, இன்னும் 1/2 மணி நேரம் தான். உன்னை கொண்டு போய் உன் ஜீவாட்ட விட்டுருவோம். வா. அம்மா, வீட்டை பாத்துக்கோங்க. காலையில முகூர்த்தத்துக்கு வண்டி அனுப்புறேன், நீங்க அதுல வந்துருங்க. சரிங்க. இதை வச்சுட்டு போயிட்டாங்களா? வரமா? அவங்க தானே வந்துட்டாங்க. பாத்தியாத்த, ஆரத்தி எடுக்க கூட அவ வரல. பேசாம வா. அவளுக்கு எவ்வளவு எகத்தால இருக்கும். விடு விடு, பேசாம வா, அப்புறம் பார்த்துக்கலாம். ஜீவா கல்யாணத்துக்கு நானே பொண்ணு அடிச்சிட்டு வந்து ஆரத்தி எடுத்து மேக்கப் எல்லாம் பொண்ணுக்கு போட்டு விடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பார்வதி சித்திக்கு பயந்து என்னால ஒண்ணுமே செய்ய முடியலமா. இப்படி ஒதுங்கி ஒதுங்கி நின்னுட்டு இருந்தா கடைசியில உன்னை ஒதுக்கி வெளியில தள்ளிடுவாங்க.
அண்ணே பொண்ணு வீட்டிலலாம் வந்துட்டாங்கண்ணே. ஆ நீ ரெடி தானே? ஆ ரெடி. வாங்க சித்தப்பா, வணக்கத்தா. வாங்க. வாங்க வாங்க வணக்கம். வாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். அக்கா அத்தை பொண்ணு வந்தாச்சு. முருகா ஏய், நீ வா, கொஞ்சம் வேலை இருக்கு. தோணுமா? எல்லாரும் வந்துட்டாங்க, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நல்ல நேரம் பார்த்து கூப்பிட்டு வரணும்ல. நான் வந்தவங்களை என்னன்னு பார்த்துட்டு வரேன். வாங்க. அக்கா, வணக்கம். நல்லா வாங்க இருக்கீங்களா? வாங்க கல்யாண பொண்ணு. வாங்க சித்தி, வாங்க. வாங்க வாங்கம்மா. ரூம் ரெடியா இருக்கு. சரிங்க, ரெடி ஆகலாம். வா வாங்க. அத்தை நல்லா இருக்கீங்களா? என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருமா. நான் உள்ள கூட்டிட்டு போறேன் அத்தை. வா. பாத்தியா, ஆரத்தி எடுக்க கூட வாசலுக்கு வராம அவ என்ன நடிப்பு நடிக்கிற பாத்தியா? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு ஆரத்தி எடுக்கணுமான்னு நினைச்சிருப்பாத்த. சரி சரி விடு, அப்புறமா அவளை நம்ம கவனிச்சுக்கோ. வா போலாம். எப்படி இருக்கீங்க அத்தாச்சி? இருக்கேன். அண்ணா, அன்னிக்காக வெயிட்டிங்கா? ஆமாடா. இப்பதானே மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டேனா எப்படி? நான் வேணா போய் கூட்டு வரட்டா? இல்லை, தானா நீ சொன்னேன்டா. மாப்பிள, அங்க எல்லாம் ரெடியா இருக்கு. நீ ரெடியா இருக்கியா? ம். மாமோய், ஆ, அண்ணன் அன்னிக்காக வெயிட்டிங். பாருடா. தானா அன்னிக்காக. டேய், இவனை என்ன இம்சை பண்றீங்க? நீ போய் ஏசி ரூம்ல உட்காரு ஜீவா, போ. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எனக்காகவா? என்ன? எனக்கு என்ன செய்யறதா இருந்தாலும் சரி, நீங்களும் அண்ணனும் தான் செய்யணும். இப்பவே ஏதேதோ சொல்லி ஜெகா மாமா அனுப்பிச்சு விட்டீங்க. இப்படி இருக்காதீங்க அண்ணி. நான் செய்ய மாட்டேன்னு நீங்க போய் ஒதுங்கி நின்னு வைங்களேன், நானும் கல்யாணம் வேணான்னு போயிட்டே இருப்பேன். பாத்துங்க. டேய், ஆமாம், யார் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் தான் முன்னாடி நிற்கணும். சரியா அண்ணி? என்ன அண்ணி? அக்கா, இந்நேரம் அங்க என்ன நடந்துட்டு இருக்கும்? பத்திரிகையில போட்டிருந்த டைமை வச்சு பார்த்தா நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கும். நான் இங்கிருந்து போய் ஆகணும் ஸ்வேதா. நான் சொல்றேனேன்னு கோச்சுக்கிட்டே என்ன அடிக்காத. என்ன, இங்கிருந்து போறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பேசாம விட்டுறேன். ஜீவாக்கு யாரோட வேணா கல்யாணம் நடந்துட்டு போகுது. ஏய், நான் அடிச்சு பல்லெல்லாம் கொலட்டிடுவேன். நான் ஒண்ணு நினைச்சேன், அது எனக்கு கிடைக்கணும். அதை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். என் ஜீவாவை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். சரி, கடைசி நேரத்துல இங்க இருந்து போற, போய் என்ன பண்ணுவ? அங்க நடக்கிற நிச்சயம், கல்யாணம் எல்லாத்தையும் நிறுத்துறேன். அவனை கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணுவேன். இதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா? மாமா பொண்ணுன்னு வேற சொல்ற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அங்க போய் நின்னு நான் ஜீவாவை விரும்புறேன்னு சொன்னா ஜீவா கண்டிப்பா ஒத்துக்குவான். அவரே ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டா அவன் அப்படி சொல்லவே மாட்டான். இத பாரு, இந்த கல்யாணத்துக்கு அவன் ஏன் ஒத்துக்கிட்டான்ல எனக்கு தெரியாது. ஆனா நான் போய் அங்க நின்ன, என்ன அவனால திருப்பி அனுப்பவே முடியாது. அது மட்டும் நிச்சயம். இது பார் ஸ்வேதா, இப்ப நான் இங்க இருந்து போயே ஆகணும். அதுக்கு மட்டும் ஒரு வழி சொல்லு. சான்ஸே இல்ல.
ஒரு ஐடியா. உடம்பு சரியில்லைன்னு சொன்னா என்ன வெளியில கூட்டிட்டு போவாங்கல்ல. திடீர்னு எப்படிக்கா உடம்பு சரியில்லாம போகும்? ஃபீவர்னு சொல்லுவேன். ஃபீவர்னா உடம்பு சுடுமே. வயிறு வலி நம்புவாங்கன்னு எனக்கு தோணல. படபடப்பா வருது, நெஞ்சு வலின்னு சொல்லவா? சுத்தமா நம்புவாங்கன்னு தோணல. ஏய், முதல்ல அப்பா அம்மாவை கூட்டு வா. பா, நீயே போய் கூப்பிடு போ. ப்ளீஸ் ஸ்வேதா, போ. அப்படியே அவங்க நம்பினாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. கல்யாண மண்டபத்துக்கு நீ எப்படி போவ? அந்த தெருமுனையை தாண்டினா போதும். அங்கிருந்து எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். நீ போய் கூட்டிட்டு வா, போ. என்ன எப்படியும் நீ வீட்டை விட்டு துரத்தாம விட போறது இல்ல. ஏய், போடி. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணா நம்புவாங்க? ஏய் என்னாச்சுமா? மீனா மீனா என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா. திடீர்னு படபடான்னு இருக்கு. மயக்கம் வர மாதிரி இருக்குமா. ஐயோ, என்னடி திடீர்னு இப்படி சொல்ற? ஏய், அந்த தண்ணி எடுத்து குடி. ஐயோ, தண்ணி குடி. தண்ணிலாம் வேணாமா, எனக்கு பயமா இருக்கு. என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போமா. எங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாங்க? இவ என்னென்னமோ சொல்ற பாருங்க, பயமா இருக்குங்க. சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டா, சுகர் லோவா இருக்கும். சர்க்கரையே ஸ்வீட்டா கொடுத்தா சரியாயிடும். ஸ்வேதா, நீ போய் சர்க்கரை எடுத்துட்டு வா. போ. மீனா, எனக்கு உடம்பே சரியில்லைனாலும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? நிஜமாவே சரியில்லைன்னா நிச்சயமா கூட்டிட்டு போவோம். அப்பா இந்தாங்க. வேணாமா, உன் அக்காவுக்கு படபடப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு. எப்படிங்க? ஏதாவது காரணத்தை சொல்லி வீட்டை விட்டு கிளம்பலாம்னு நினைச்சா அது நடக்காது. அப்பாவோட கோவத்தை கிளறாம ஒழுங்காரு. அவ்வளவுதான் உங்களுக்கு என் மேல இருக்கிற அக்கறை இல்ல? உடம்பு சரியில்லைனா கூட நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக மாட்டீங்க, அப்படிதானே? உண்மையிலேயே உடம்பு சரியில்லாம ஆகும்போது நிச்சயமா கூட்டிட்டு போவோம். நீ என்ன தலைகீழா நின்னாலும் ஒன்னும் நடக்காது. நீ வா. வாங்குறல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நான் சொன்னேன்லக்கா உன்கிட்ட. என்ன இப்படி எல்லாம் பண்ண நான் போக மாட்டேன்னு நினைப்பா? சைட் டோர் ஓபனா இருக்கா? இல்லக்கா. பின்னாடி ஸ்டோர் ரூம் வழி அதுவும் லாக் தான். நீ மாடிக்கு போய் செவ்ரேறி குதிச்சு காம்பவுண்ட் வால தாண்டினாதான் போக முடியும். அப்படி ஒரு வழி இருந்தா அதுலயும் நான் போவேன். கொஞ்சம் ஸ்லிப் ஆன கூட ரொம்ப டேஞ்சர்க்கா. அதுதான் கடைசி வழினா நான் அதையும் ட்ரை பண்ணுவேன். ஏய் முல்ல, போதுண்டி, கல்யாணம் நாளைக்கு தான். இன்னைக்கே மொத்த அலங்காரத்தையும் பண்ணிடாத. நாளைக்கு கொஞ்சம் பாக்கி வை. என் மாமா பக்கத்துல நான் அழகா இருக்க வேண்டாமா? சும்மா இருங்க தாச்சி. அழகா இருக்க நாடி? அழகா இருக்க. வாங்க போகலாம். இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் மீனாவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் கலை.
ம் நம்ம கிட்ட எப்படியெல்லாம் நடிக்கிறா பாத்தியா? ஆமா, இப்ப முடியலன்னு சொன்னது கூட வீட்டை விட்டு வெளியே போகத்தான். திருட்டு ராஸ்கல். அதான் சொல்றேன், நாளைக்கு அங்க கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள இவ இங்க என்ன வேணாலும் செய்வா. நான் என் வேலையெல்லாம் விட்டு எதுக்கு இங்க இருக்கேன்னு நினைக்கிறேன்? எல்லாம் இவளுக்காக தான். நான் நினைச்சேங்க. ஒரு நிமிஷம் கூட அவன் மேல இருந்து கண்ணை எடுத்துறாத. சினிமா மாதிரி இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்தி நாம ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் யோசிப்பான். ஐயோ கடவுளே, அப்படிலாம் கூட நடக்குமாங்க? நடக்கும்னு சொல்லல, நடந்துட கூடாதுன்னு தான் சொல்றேன். கவனமா பாத்துக்கோ, நானும் இங்க தான் இருக்கேன். ஆமா, ஸ்வேதா கூட இருக்கால? இருக்காங்க. அவகிட்டயும் சொல்லிவே. சரிங்க. இப்ப லக்ன பத்திரிகை படிக்க போறேன். இப்பவும் நிகழும் மங்களகரமான விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் டிசம்பர் 12/12/2018 புதன்கிழமை பஞ்சமி திதி திருவோண நட்சத்திரம் சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 9:30 முதல் 10:30க்குள்ளாக கன்னியா லக்னத்தில் குன்னக்குடி பெருமாள் கோவில் தெருவில் வசிக்கும் தெய்வ திரு வி பாண்டியன் திருமதி லட்சுமி அம்மாள் அவர்களின் புதல்வன் பி ஜீவானந்தம் என்கிற வரனுக்கும் குன்னக்குடி சிராவயலில் வசிக்கும் திரு முருகன் திருமதி பார்வதி அவர்களின் புதல்வி எம் முல்லை என்கிற கன்னிகைக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயித்த வண்ணம் செக்காலை ரோடு காரைக்குடியில் அமைந்துள்ள AKR திருமண மண்டபத்தில் நடைபெறவிருப்பதால் தாங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை ஆசீர்வதிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாம் வல்ல குன்னக்குடி முருகன் துணை. சுபம் 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 சுபமஸ்து. மாப்பிளைக்கு மோதிரம் போட்டு பன்னீர் தெளிக்கணும். மாலையை போடுங்கோ. பொண்ணோட அப்பா வாங்கோ. வாங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. आयुष्यम आरोग्यम आविदा शोभमानं मदीयते धान्यं धनं वसुं बहुपुत्र लाभं सरसंवत्सरं दीर्घमायुः सदमानं भवति शतायुः पुरुषः सदेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्मान भव दीर्घ सुमंगली भव. பொண்ணுக்கு மாலை போடணும். யார் போட போறா? வாங்கி போடுதானா? நானா? அண்ணி போடுங்க அண்ணி. நிக்காதீங்க, போய் போடுங்க.
वर्धमानं भवति सतायत् पुरुषत् सधेन्द्रियायुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति இவ கையாலேயே மாலை போடணும். दीर्घ सुमंगली भव सर्वाभिष सिद्धिरस्तु सकल ऐश्वर्य विवृद्धिरस्तु